அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சதுரங்கம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழகத்தில் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி சாத்தியமா என்று கேள்வி எழுந்த நிலையில் இன்றைக்கு தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து கேப்டன் விஜயகாந்த் அணி என்ற மகத்தான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையில் தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக அதிமுக அல்லாத ஒரு அணி அமைத்து அதை இரண்டையும் வீழ்த்தி வெற்றி பெறுவது என்பது சாத்தியமா என்பது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இதில் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அணி என்பது காலத்தின் கட்டாயமா வெற்றியின் விலாசமா என்பது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக தேமுதிக கழக பொருளாளர் AR இளங்கோவன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். அதே போன்று சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் பீமராவ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். அதே போன்று சிபிஐ மாநில துணைத் தலைவர் சி மகேந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். சார் வணக்கம். அதே போன்று மதிமுக இலக்கிய அணி துணை செயலாளர் காரை செல்வராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். மேலும் நம்மோடு விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபிச்சந்தர் அவர்கள் இணைய இருக்கின்றார். இளங்கோவன் சார், இப்போ அடிப்படையில் பல்வேறு கேள்விகள் இந்த கூட்டணி குறித்து இந்த அணி குறித்தும் முன்வைக்கப்படுகிறது. அதை எல்லாம் விட இந்த கூட்டணி எப்படி உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய சுருக்கமான கருத்துக்களை சொல்லுங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கழகத் தலைவர் கேப்டன் அவர்களுக்கும் கேப்டன் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற இயக்கம் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் 2005 செப்டம்பர் 15ஆம் நாள் மதுரையிலே தோற்றுவிட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் துவங்கும் பொழுது கேப்டன் அவர்கள் முதல் முழக்கமே தமிழகத்திலே புறையோடி கிடக்கின்ற லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பேன் என்று அந்த முழக்கத்தோடு அரசியலிலே முதல் உரையிலே அவர் உரையாற்றிதான் அந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அதன் அடிப்படையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை 10 ஆண்டுகள் முன் நிறைவுற்று 11ஆம் ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய பயணத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் வெற்றி பாதையிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே இந்த கூட்டணி என்பது 2016ஆம் ஆண்டுடைய சட்டப்பேரவை தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி வைத்து போட்டியிடுமா என்பதையெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் சூழ்நிலையில் இருந்தபோதும் ஜனநாயக முறைப்படி உட்கட்சி ஜனநாயகத்தை பேணி காக்கும் முறையிலே தமிழகத்திலே ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள். அதன் அடிப்படையிலே பெரம்பலூரில் நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழுவிலே அனைத்து பொதுக்குழு நிர்வாகிகளிடத்திலும் கருத்துக்கள் கேட்கப்பட்டது, கேட்டறிந்தார். அதன் அடிப்படையிலே அன்றைய தினத்திலே கேப்டன் அவர்களுக்கு செயற்குழு பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிந்து நிறைவேற்றி கொடுத்தோம். என்னவென்று சொன்னால், கூட்டணி குறித்தான எந்த முடிவும் எடுப்பதற்கு கழகத் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழு அங்கீகாரத்தை கொடுக்கிறது என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். அதன் பின்பு கழகத் தலைவர் காஞ்சிபுரத்திலே வேடலிலே நடைபெற்ற அரசியல் திருப்புமுனை மாநாட்டிலே கேப்டன் அவர்கள் கழக தொண்டர்களை கேட்டறிந்து முடிவை அறிவிப்பேன் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே அந்த பொதுக்கூட்ட மேடையிலே கேப்டன் அவர்கள் இந்த தருணத்திலே கிங்காக இருக்க வேண்டுமா கிங் மேக்கராக இருக்க வேண்டுமா என்று எங்களுடைய திருமதி அன்னியார் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். கழக தொண்டர்கள் தோழர்கள் அத்தனை பேருமே கழகத் தலைவர் கேப்டன் அவர்கள் கிங்காகத்தான் இருக்க வேண்டும் என்று அத்தனை பேருமே ஒருமித்த கருத்தோடு அந்த மாநாட்டுக்கு வருகின்ற பொதுமக்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அடுத்ததாக ஜனநாயக முறைப்படி விருப்ப மனு எந்தெந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு யார் யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று அறிவிக்கப்பட்டு விருப்ப மனு பெறப்பட்டது. விருப்ப மனு கொடுத்தவர்களிடத்தில் நேர்காணலிலே கழகத் தலைவர் கேப்டன் அவர்கள் தொடர்ந்து அத்தனை நேர்காணலிலும் அத்தனை நாளிலும் தொடர்ந்து இருந்து அவரிடத்திலே கேள்விகளை கேட்டார். கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா, யாரோடு கூட்டணி வைக்கலாம், எந்த அணியோடு நாம் சேரலாம் என்பது பல்வேறு கருத்துக்களை கேப்டன் அவர்கள் நேர்காணலில் வைத்தார். அந்த நேர்காணல் அடிப்படையில் கருத்துக்களை சுதந்திரமாக அவர் கேட்டறிந்தார். கேட்டறிந்து இறுதி முடிவிலே யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவு இருக்கும் பொழுது மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களும் சிபிஎம் மாநில செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும்
சிபிஐ மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசன் அவர்களும், அதேபோல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திருமாவளவன் அவர்களும் கழகத் தலைவர் கேப்டன் அவர்களை தொடர்பு கொண்டு நேரிலே அழைப்பு விடுத்து எங்கள் அணிக்கு மக்கள் நல கூட்டணிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நேரடியாக எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு நேரடியாக வந்து அழைப்பு கொடுத்தார்கள். அதனை பரிசீலிப்போம் என்று சொல்லி கழகத் தலைவர் சொன்னார். அதன் அடிப்படையிலே தொடர்ந்து அவர்கள் எங்களிடத்திலே தொடர்பு கொண்டிருந்தார்கள். அதே போல பல்வேறு அரசியல் சூழலில் பல்வேறு கட்சிகளும் எங்களை தொடர்பு கொண்டிருந்தார்கள். அது மக்கள் மன்றத்திலும் வெளிப்படையான தன்மை இருக்கு. அதுல வந்து கேப்டன் ஒருபடி அதிகமாக போய் கூட்டணிக்கு அழைத்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி என்ற அந்த ஒரு 10ஆம் தேதி நடைபெற்ற எங்களுடைய மகளிரணி கூட்டத்திலே எங்களுடைய கேப்டன் அவர்கள் அறிவித்தார்கள். தனித்துதான் கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைமையிலே தான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம், என்னுடைய தலைமையிலே தான் இந்த தேர்தலை சந்திப்பேன் என்று அறிவித்தார். வரலாற்று அடிப்படையில் ஒரு ஜனநாயக ஒரு கடமையாற்றி இந்த முடிவு எடுத்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் முன்வைக்கின்ற ஒரு கேள்வி, தேமுதிக பாஜகவோடும் மக்கள் நல கூட்டணியோடும் திமுகவோடும் தொடர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறது. சோ இதனால்தான் இந்த அரசியல் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சந்திப்பதற்கு இவ்வளவு காலதாரம் ஆனதற்கு முக்கிய காரணம் தேமுதிக என்று குற்றச்சாட்டு வைப்பது பற்றி உங்களுடைய கருத்து? இந்த அரசியல் சூழ்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களிடம் தொடர்பு கொண்டது என்பது நேரடியாக நாங்கள் வந்து நன்றி தெரிவித்திருக்கிறோம். எங்களுடைய மகளிரணி கூட்டத்திலே அந்நியார் அவர்களும் கேப்டனும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும், எப்படி இந்த மக்களுக்கு இருந்து நல்லது செய்ய வேண்டும், இந்த தேர்தலில் யாரோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்கள் தலைவர் கேப்டன் இடத்திலே தான் இருக்கிறது. பல்வேறு கட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்கள் தலைவருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. ஆகியால் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சந்தித்தோம். பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்பு கொண்டது உண்மை, அதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறோம். ஆனால் விமர்சனங்கள் என்று வரும்பொழுது பல்வேறு கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதாக இல்லை. இருப்பினும் இந்த நேரத்திலே மக்கள் நல கூட்டணியில் இருந்து எங்களை தொடர்பு கொண்டு மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராகவும் மக்கள் நல கூட்டணி என்ற அமைப்பில் இருந்து ஒருபடி மேலே சென்று கேப்டன் விஜயகாந்த் அணி என்று அறிவித்த அந்த மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் வைகோ அவர்களுக்கும், அதே போல அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும், அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாக தொண்டர்கள் சார்பாக உண்மையாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய கடமை அது. உண்மையாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பீமராஜ் சார், இதுல இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கேள்வியை எல்லா தரப்பிலும் எழுப்பியிருக்கு. குறிப்பாக திமுக அதிமுக பலமான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய மாபெரும் கட்சிகள், அது சில கூட்டணியோடு சேர்ந்து இருக்கிறது. இவ்வளவு வாக்கு வங்கியை தன்னகத்தை வைத்து குறிப்பாக 35-25 ஏறத்தாழ 70% வாக்கு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய 60% வாக்கு வங்கிகளை வைத்திருக்க திமுக அதிமுக வீழ்த்தி இந்த கூட்டணி எப்படி வெற்றி பெற முடியும் என்ற கேள்வி வைக்கப்படுகிறது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் என்பது முன்னாடி வரும். எனவே வாக்காளர், நம்ம உதாரணத்துக்கு 1,20,00,000 இளைஞர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை, வாக்கு உரிமை பெற்றக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக திமுக கழகங்களின் 67 பிறகு நடைபெற்ற ஆட்சியும் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், இழப்பீடுகள், இதெல்லாம் வந்து இந்த தமிழகம் சந்திச்சாச்சு. வாக்கு என்பது என்ன, எதை பொறுத்து உண்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்க வாக்கு வங்கி என்பது 30%, 38% என்பது அந்த கழகத்திற்கு போடக்கூடிய வாக்குகள் அல்லது பொதுமக்கள் இவங்க வைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, இதை ஒட்டிதான் வந்து அது வாக்காக போடப்படுகிறது. இப்ப 67 இதே தேர்தல் நடக்கும்போது அண்ணா அவர்கள் காங்கிரஸை வீழ்த்தும் போது இதே மாதிரியான ஒரு கூட்டணி என்பது காகிதம் இல்லத்திலிருந்து அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி தான் அண்ணா சந்திக்கிறார். அப்போ கூட அண்ணா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை எல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அதனுடைய உள்ள போல விரும்பல. ஆனா என்னன்னு சொன்னா, அப்போது காங்கிரஸை வீழ்த்த முடியாது என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு ஏதோ தனிப்பட்ட ஆள் யுத்தத்திற்கு போவதல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் யுத்தமாக இப்ப ஏன் கருதுறோம் அப்படின்னு சொன்னா, அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தி விட்டது. எனவே ஒரு மாற்று அணி என்பது தேவை. என்னுடைய சுருக்கமான கேள்வி, மாற்று அணிங்கிறது அதாவது திமுகவும் அதிமுகவும்
செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஏடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, பல்வேறு பத்திரிகைகள் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு கருத்துக்கு அனுப்பின ஒரு பத்திரிகை பேர் கூட சொல்லலாம், இந்து பத்திரிகையில ஒன்று வந்தது. இந்த டிஆர்பி ரேட்டை உயர்த்துவதற்கு எப்படி சில தொலைக்காட்சிகள் லஞ்சம் கொடுத்து வந்து அந்த டிஆர்பி ரேட்டை உயர்த்துவதற்கு, நான் விரிவா போல எந்த தொலைக்காட்சி சொல்ல விரும்பல, உயர்த்துவதற்கு எப்படி லஞ்சம் கொடுத்தார்கள் என்பது வெளிப்படையாக இதுவரைக்கும் அந்த தொலைக்காட்சி மறுக்கவே இல்லை. எனவே இதெல்லாம் நடைபெறுது. எனவே கருத்து கணிப்பாக பார்க்க கருத்து திணிப்பா தான் பாக்குறீங்க. இல்ல, அது சொல்லாடலுக்காக திணிப்பு என்பது இல்ல. அப்போ என்னன்னா சில ஊடகங்கள்ல இந்த கருத்து கணிப்பு என்ற பெயரில் ஒரு 5000 பேர் எடுக்கிறது சயின்டிபிக்கா எடுக்கிறாங்க. நான் என்னுடைய மனோ நிலையிலிருந்து சிக்மண்ட் பிராய்ட் தான் சொல்லுவாரு, உங்களுடைய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சாதாரண கேள்விகள் மூலமாக வெளிக்கொண்டு வர முடியாது. அப்ப தமிழக மக்கள் என்னன்னா இப்ப கூட என்னன்னா மக்கள் நல கூட்டணி, நீங்க வந்து ஒரு விஷயம், மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உள்ளவர். அதே போல இந்த கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உள்ளவர்கள். ஒரு சிறு விஷயம் வரும்போது கூட பல லட்சம் பேர் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப என்னன்னா ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சமூக கட்டமைப்பில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக, அதாவது அம்பேத்கர் தான் சொல்லுவார், நன்று எது தீது என்று மக்களுக்கு சொல்லக்கூடியவர் தான் தலைவன் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்ப நடக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக கண்டுக்கூடிய உடன்பாடு, தேமுதிக அணி, தேமுதிக அணி, கேப்டன் விஜயகாந்த் அணி அத போட்டியிடக்கூடிய இது. அப்ப வாக்கு வங்கின்னு சொன்னா எதை நீங்க வாக்கு வங்கின்னு சொல்றேன்னா இதுதான் ஒரு மாயை உருவாக்குறாங்க. சில கல்லூரி ஆசிரியர்கள் கூட அவர்களே உருவாக்கி அவர்களே சிலதை உருவாக்கி கொண்டு வராங்க. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு திமுக வந்து சோர்ந்து போய் அதனுடைய ஊழியர்களோ அல்லது அதனுடைய பல பேர் சோர்ந்து போய் இருப்பதற்கான காரணம் என்ன? அந்த காரணமா வாக்கு வங்கி எனக்கு வலுவாக இருக்கிறது, அதிமுக வலுவா இருக்கிறது. எனவே இன்னொரு கட்சிக்கு போன மரியாதைக்குரிய சரத்குமார் அவர்களை மீண்டும் கொண்டு வந்து தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு, அல்லது எங்களிடம் 97 கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன, எங்களோட 108 கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கின்றன என்று நீங்கள் சொல்லக்கூடிய பலமான கட்சிகள் தனியா நிற்க வேண்டியதானே? ஏன் அவர்களை சேர்க்கிறார்கள்? அப்பனா என்ன அர்த்தம்னா மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள்? இந்த அரசியல் பயணம் 2016 என்பது ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் என்பது மரியாதைக்குரிய இந்த கூட்டணியுடைய தலைவராக இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அணி என்று உருவாக்கி கேப்டன் விஜயகாந்த் அணி என்ற பெயரில் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். எனவே நீங்க அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீர்கள். ஒரு மாய தோற்றம் என்பது காணல் நீர்னு சொல்லுவாங்க. வங்கிங்கிறது ஒரு மாய தோற்றம், காணல் நீர். அது காணல் நீரை நம்பி நம்மளால போக முடியும். ஓகே சார், இது உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதாவது 2011 காணல் நீர் சொல்ற 2011 தேர்தல் முடிவுகள்ல அதிமுக தேமுதிகவினுடைய கூட்டணியோட பலத்தோடு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ரெண்டுக்குமான வித்தியாசம் 50 லட்சம். ஆக திமுக அதிமுக தொடர்ந்து வெற்றி தோல்விகளில் கூடிய வித்தியாசம் என்பது குறைந்தபட்சமாகத்தான் இருக்கு. சில இடங்களில் 1000 ஓட்டுகள் வித்தியாசம் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. சோ அப்படி இருக்கின்ற சூழலில் பெரும்பாலான வாக்குகள் திமுக அதிமுக வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அதையும் மீறி கேப்டன் விஜயகாந்த் அணி வீழ்த்தி பெரிய அளவில் எப்படி வெற்றி பெற முடியும்? அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதாவது பள்ளி கணக்கு புள்ளி கொதவாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு, அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊடகங்கள் போடக்கூடிய கணக்குகளும் அதே போல உருவாக்கப்படக்கூடிய கணக்குகளும் இதுவரைக்கும் வெற்றி பெற்றதில்லை. டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் எத்தனையோ கணக்குகள் கொண்டாங்க, கிரேன் பேடியை நிறுத்தினாங்க, எல்லாம் கொண்டு வந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னாக்க ஊடகங்கள் யாராலும் கணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்று வெற்றியை, வித்தியாசமான ஒரு வெற்றியை டெல்லி மக்கள் தந்தார்கள். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது ஓட்டு வங்கி இல்ல. ஓட்டு வங்கி என்பது ஒரு கணக்கா சொன்னாலும் கூட இந்த ஓட்டு வங்கியோடு அரசியல் எப்படி செயல்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. 1947 நாட்டுக்கு விடுதலை கிடைத்தது, 52 முதல் தேர்தல் வந்தது, 67 வரைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்தது. காரணம் என்னன்னா அன்றைய காலத்தினுடைய அரசியல் வித்தியாசமான அரசியல். ஆனால் அதே அரசியல் மொழி, மாநிலங்களுடைய வளர்ச்சி, இன்னும் பல கேள்விகள் வந்தபோது அந்த கேள்விக்கான பதிலை காங்கிரஸால் தர முடியாத காரணத்தால் அது தோற்கடிக்கப்பட்டு திராவிட அந்த தேர்தலில் 67 நீங்க ஒப்பிட்டு சொல்கின்ற பொழுது 67 தொடர்ந்து ஆட்சி செய்த காங்கிரஸ் குறிப்பாக மாநிலங்களுடைய மக்கள் நலனில் அக்கறை காட்டாமல் அதற்கு எதிர்ப்பாக குறிப்பாக அப்போது தமிழ் சிந்தனை
அதாவது திராவிட நாடு என்கின்ற அந்த ஒரு ஆழமான பதிவு பிளஸ் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு பதிவு, இதெல்லாம் மொழி ரீதியான அவர்களுக்கு ஒரு பெரிய பரவலான ஒருங்கிணைப்பு இருந்தது. சோ அதன் மூலமாக வெற்றி பெற முடியுது. அது போன்று இப்போ இந்த கேப்டன் விஜயகாந்த் அணியில் எந்த மாதிரியான பிரச்சனையை நீங்க முன்னெடுத்து வைக்க மக்களை முழுவதுமாக தமிழக மக்களை ஒருங்கிணைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் இந்த இடத்துல நீங்க யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் இணைந்த கூட்டணி இது. ஆமா, இந்த இணைந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி சில கொள்கைகளை நாங்க வலிமையோட முன் வச்சிருக்கோம். என்ன வலிமையோட முன் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, 67 காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தோற்கடித்ததோ அதே போல 67க்கு பிறகு ஏற்பட்ட ஒரு முழுமையான அரசியல், இந்த அரசியலை பற்றிய ஒரு பகுப்பாய்வு தமிழ்நாட்டில் இருந்து தேவைப்படுகிறது. ஒண்ணு என்னன்னா, இந்த கட்டத்துல தமிழ்நாட்டில் வளர்ந்த அளவுக்கு ஊழல் என்பது வேற எந்த மாநிலத்திலும் வளரல. The corruption became institutionalization, நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு கமிஷனாக இருக்கு ஒரு கரப்ஷன். இப்ப நாட்டினுடைய வருமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபாய் வருமானத்துல ஒரு பட்ஜெட். தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க மைய புள்ளியா வைக்கிறது ஊழல் இல்ல, ஊழல் ஒரு பிரச்சனை. 1 கோடி ரூபாய் வருது அப்படி அரசாங்கத்துக்கு வருதுன்னாக்க அதுல ஒரு 30% கீழே இருந்து மேல வரைக்கும் எப்படி பிரிச்சுக்கிறதுங்கிற அடிப்படையிலேயே அவர்கள் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி விட்டார்கள். ஓகே, ஊழல் என்பது அது ஒரு சென்ட்ரலைஸ்ட் இல்ல, அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்ன்றதுதான் நீங்க 2 பேரும் குறுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், என்னால பாயிண்ட சொல்ல விடாம இருக்கும். அதனால நான் பாயிண்ட சொல்லிடுறேன், அப்புறமா உங்க கேள்விகளை கேளுங்க. ஊழல் ஒரு மையமா இருக்கு. ஊழல் இந்த கரப்ஷனை இந்த கரப்ஷன் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம். கரப்ஷன்ங்கிறது ஒரு ஆள் வாங்குற லஞ்சம் மட்டுமல்ல, ஒரு கரப்ஷன் என்பது பொது வாழ்க்கையையும் பொதுவான விஷயங்களையும் எப்படி பாதிக்குது அப்படின்னு. ஒரு பெரிய வயல்வெளியில காட்டெருமை பூந்து மேய தொடங்குனதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் தான் சாப்பிடும், ஆனால் அதனுடைய அழிவு கூடுதலா இருக்கும். கிட்டத்தட்ட கரப்ஷன் அப்படிதான். இந்த கரப்ஷனுக்காக வேண்டிய என்ன பண்றாங்கன்னாக்க எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. இப்ப இந்த அழிவை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்க வளர்ச்சி என்ற பெயர்ல தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல மாற்றங்கள், இது ஒரு கம்யூனிஸ்ட்ங்கிற முறையில் நான் இங்க ஆழமா பதிவு செய்ய விரும்புறேன். உலக மயத்தினுடைய பின்னணியில் மனித உழைப்பும் இயற்கை வளங்களும் மிக மோசமாக சூறையாடப்பட்டு இன்னும் ஒரு 10, 15, 20 ஆண்டுகளில் இன்னைக்கு இருக்கிற தமிழகம் இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலாளிகளையும் கொண்டு வர்றாங்க, எல்லா முதலாளிகளையும் கொள்ளையடிக்க வைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கிறது மத்திய அரசையும் சார்ந்தது இருக்குது. பொருளாதார கொள்கைங்கிறது இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிற இந்த பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் அதே நிலைப்பாடு தான் இருக்கு. அப்போ அதை மீறி மத்திய அரசையும் மீறி ஒரு கொள்கையை நீங்க எடுத்துட்டு வர்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக என்னுடைய கேள்விங்கிறது, இந்த ஒருங்கிணைப்பு 67ஓடு நீங்க ஒப்பிடுகின்ற பொழுது ஒரே இலக்கு, பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ் அப்படிங்கிற ஒரு தமிழ் உணர்ச்சியை மட்டுமே மையப்படுத்தப்பட்டது, அதனால் ஒருங்கிணைக்க முடியும். அப்படி ஒரு ஒருங்கிணைப்புங்கிறது ஊழலை மட்டுமே வைத்து ஒருங்கிணைக்கப்படுகிறதா? ஊழலை மட்டுமல்ல, வளர்ச்சியின் சார்ந்து ஊழலை இது. அதே போல பண்பாடுங்கிறதுக்கு பாருங்க, அரசியல் பண்பாடு என்பது ரொம்பவும் கீழ்த்தரமாக ஆகிவிட்டது. அரசியல் என்பது ஒரு மேட்டுக்குடிக்கான ஆடம்பரமான ஏழை எளிய மக்கள் அணுக முடியாத அளவிற்கு இந்த அரசியல் மாற்றப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் சேர்ந்த ஒரு மாற்றம். அந்த மாற்று அரசியல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாற்று அரசியல் எதை குறித்து எதை நோக்கி அடுத்தடுத்த அப்படிங்கறத பற்றி தான் காரை செல்வராஜ் இது குறித்து உங்களுடைய பதில். இந்த கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது. குறிப்பாக பாஜகவை சார்ந்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் 0 சேர்ந்திருக்கிறது அப்படின்ற முன்வைத்து பல்வேறு கட்சிகள் இதை பற்றி விமர்சனம் செய்திருக்கு. இந்த விமர்சனம் குறித்து உங்களுடைய கருத்து? விமர்சனத்துக்கு முன்னால ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண சொல்றேன். ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைக்கு, ஒரு மகிழ்ச்சியான தருணம் இன்னைக்கு. இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு மாற்றத்தை எப்படி மக்கள் நல கூட்டணியால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்திருக்கிற விஜயகாந்த் அணியால் கொண்டு வர முடியும் என்கிற ஒரு கேள்வி எல்லோரிடம் இருக்கிறது இல்லைங்களா? தேர்தலில் ஏதாவது ஒரு கருத்தை, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை, ஏதாவது ஒரு செயல்பாட்டை மையப்படுத்தியே தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை மட்டும்தான் மக்கள் நல கூட்டணி எப்பொழுது மக்கள் நல கூட்டு இயக்கமாக துவங்கி இந்த மக்களுக்கான போராட்ட களங்களில் ஈடுபட்டதோ, என்றைக்கு ஒரு அரசியல் இயக்கமாக தங்களை மக்கள் நல கூட்டணியாக அறிவித்துக் கொண்டு கடந்த ஒரு 5-6 மாதங்களாக அவர்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காகனா நேற்றைக்கு முதல் நாள் நடந்த நிகழ்வுகளை மட்டுமே மையப்படுத்தியான தேர்தல் இது இல்லை.
கடந்த 50 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய நல்லது கெட்டதுகளை, அவலங்களை அலசி ஆராய்கிற ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் நல கூட்டணி பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வருகிற தேர்தல் என்பது விகிதாச்சாரங்களை, கடந்த தேர்தல்களில் கொண்ட விகிதாச்சாரங்களை மட்டுமல்லாமல் கடந்த தேர்தலில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்பாற்பட்டு கடந்த ஆண்டுகளில் மொத்தமாக கடந்த 50 ஆண்டுகளில் இந்த தமிழகம் சந்தித்திருக்கிற தீராத பிரச்சனைகள், தலைவலிகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறோம். அந்த விழிப்புணர்வு விஜயகாந்த் அணியை வெற்றியடை செய்யும் என்கிற பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது விமர்சனங்களை பத்தி கேட்டேன். காலையிலிருந்து தொலைக்காட்சிகள்ல இந்த 124 தொகுதிகள், 110 தொகுதிகள் விஜயகாந்த் அணி என்று அறிவித்ததும் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிற பொழுது தலைவர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதே நேரம் நிறைய ஊடகங்கள்ல விமர்சனங்களை வைக்கிற பொழுது ஒரு 3-4 தலைவர்கள் வைத்த விமர்சனங்கள் அதை எப்படி ஒரு சீரியஸா எடுத்துக்கிறதா, இல்ல ஒரு விளையாட்டா எடுத்துக்கிறதா, இவங்களெல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவர், இவங்கெல்லாம் ஒரு முதல்வர் வேட்பாளராக அந்த கட்சி அறிவித்திருக்கிறது, ஏதாவது அடிப்படை இருக்குதா? ஒரு கட்சியினுடைய பொருளாளர், ஒரு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய மைந்தன், அடுத்த ஒரு முதல்வர் வேட்பாளராக தன்னையும் நிறுத்திக் கொண்டிருப்பவர், என்றைக்கு தளபதியாக இருக்கிறனா தலைவராக போகிறோம் என்கிற கவலையோடு இருக்கிறவர் கொடுத்த பேட்டியெல்லாம் கேட்டதில்ல எனக்கு ரொம்பவும் விருப்பப்பட்டு நான் மிகவும் மீண்டும் மீண்டும் மனதுக்குள்ளே நினைத்து சிரித்தது மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த பேட்டி தான். மக்கள் நல கூட்ட அமைப்பு என்பதில் அவர் சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லி இல்ல, சந்தர்ப்பவாத கூட்டணி மட்டும் ரொம்ப ஜோக். நான் 2 விஷயத்தை மட்டும் நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லி இல்ல தொடர்ந்து இதை பற்றி விவாதிக்கலாம். சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அது 2 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற பல்வேறு கருத்தை முன் வச்சு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைக்கு பிறகு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். நேர்களே, அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் அணி காலத்தின் கட்டாயமா, வெற்றியின் விலாசமா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். சிபிசாரோ, உங்கள்கிட்ட அந்த கேள்வி. இப்போ காரை செல்வராஜ் சொல்றார் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் இது சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை தவிர 2 கேள்விகளும் இந்த கூட்டணிக்கு என்று எழுப்பியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பதில்? பொதுவா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி இது தலைவர்களுக்கான மகிழ்ச்சியோ அப்படி எடுத்துக்க முடியல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான ஒரு மகிழ்ச்சியா தான் இந்த கூட்டணி எடுத்துக்க முடியுது. காரணம், 1967 ஏற்பட்ட ஒரு மாற்றம் மறுபடியும் மாறாதான்னு ஏங்கி துடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எந்த அழுக்கும் இல்லாத ஊழலற்ற தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க மாட்டார்களா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில் அமைந்த ஒரு கூட்டணி. உதாரணமாக, இன்று மக்கள் நல கூட்டணி அறிவிப்பு வெளியான உடனேயே மாநிலம் முழுவதும் அதிர்வேட்டுக்கள் முழங்க பொதுமக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். வெற்றி பெற கூட்டணி அல்லது ஆட்சி அமைக்க போற ஒரு கட்சியின் மேல் விமர்சனங்கள், ஒரு மலிவான விமர்சனங்கள் வைப்பது என்பது அரசியலுக்கு புதிதல்ல. இன்னும் சொல்ல போனால், மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்கள் வைக்கிற அந்த விமர்சனங்கள் எல்லாம் நிச்சயமாக மக்கள் நல கூட்டணியை சிதைக்கவோ அல்லது அதனுடைய வெற்றியை தடுக்கவோ முடியாது. இன்னொன்று, எமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த 1 வருடமாகவே கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், எளிய மனிதனுக்கும் ஜனநாயகம் என்கிற அடிப்படையில் இந்த கூட்டணி முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த கோட்பாட்டில் உள்ள அடிப்படை ஜனநாயக நீதியை, நியாயத்தை மதிப்பிற்குரிய ஐயா வைகோ அவர்களும், ஐயா ஜிஆர் அவர்களும், ஐயா முத்தரசன் அவர்களும், கேப்டன் அவர்களும் அந்த கோட்பாட்டின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு நியாயத்தை புரிந்து கொண்டதால் குறைந்தபட்சம் இல்ல, கருத்து வேறுபாடுகளே இல்லாத தலைவர்கள் அமைந்திருக்கிற கூட்டணி இது. ஓகே. அதனால் விமர்சனங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ அல்லது அன்புமணி அவர்களோ அல்லது மதிப்பிற்குரிய சகோதரி தமிழிசை அவர்களோ சொல்லுகிற விமர்சனங்கள் எல்லாம் புறந்தள்ளப்பட வேண்டியவை ஒழிய நம் வெற்றி பயணத்தை அது தடுத்து நிறுத்தி விடாது என்பது என் கருத்து. ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். இப்போதுல தேமுதிக தனித்து என்று கேப்டன் அறிவித்த பொழுது அதிமுகவில் பல்வேறு இடங்கள் வெடிவெடித்து கொண்டாடப்பட்டது. இந்த கூட்டணி என்பதோ
தேமுதிக அணி கூட்டணி அமைத்தல் தனித்து என்பது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று அவர்கள் நினைப்பதை காட்டிலும் விமர்சனங்களும் பல்வேறு பத்திரிகைகளும் ஊடகங்களும் எழுதுவதை பற்றி உங்களுடைய கருத்து? அதிமுகவுடைய இருக்கக்கூடிய அதனுடைய தொண்டர்களோ அல்லது அதனுடைய நிர்வாகிகளோ தலைவர் அவர்கள் தனித்து என்று அறிவித்த உடனே அவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுவது என்பது ஏதோ தேமுதிக தனித்து போட்டியிடப் போகிறது, மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், அல்லது பாராளுமன்ற தேர்தலில் 37 தொகுதிகளில் நாம் ஏமாற்றி மக்களை ஏமாற்றி காசு கொடுத்து வெற்றி பெற்றோம், அந்த மம்மதியில் அவர்கள் வெடித்த வெடியது. ஆனால் அந்த வெடியே அவர்களுக்கு வேட்டாக அமையும் என்பது இந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியும் எங்களுடைய கேப்டன் அவருடைய தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக அமையும். இன்னொன்று ஒரு கருத்தை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால் 2011 தேர்தல் என்பது, நான் அந்த தேர்தலில் குறிப்பிடுகிறேன், அந்த 2011 தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தால்தான் வெற்றி பெறும் என்ற நிலை அதிமுகவுக்கு இருந்தது. அதே நிலையிலே இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலே கேப்டன் அவருடைய தலைமையில் இணைந்து இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய சிபிஎம், சிபிஐ, இந்த அனைத்து கட்சிகளிலுமே அந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா அவர்கள் 160 இடங்களில் தனித்து அறிவித்த பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைமை அலுவலகத்திலே அனைவரும் மூன்றாவது அணி அமைப்போம் என்று கேப்டன் இடத்திலே கேட்டார்கள். கேப்டன் இடத்திலே 2011ஆம் ஆண்டிலே அவர்கள் கேட்ட பொழுது அன்றைய தினத்திலேயே நிச்சயமாக இன்றைய நிலைப்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி அன்று அமைந்திருந்தால் அதிமுக இன்று ஆட்சி கட்டிலே இருந்திருக்காது, ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. நிச்சயமாக அன்றைய இந்த கூட்டணி தான் நிச்சயமாக கேப்டன் தலைமையிலான அந்த கூட்டணி நிச்சயமாக தேமுதிக தலைமையிலே ஆட்சி பீடத்தை பிடித்திருக்கும் என்பது உண்மையாக உறுதியான நம்பிக்கை எனக்கு. இருந்தாலும் அந்த தருணத்திலே அதிமுக அவர்கள் பொறுத்திருந்து தேர்தல் பிரச்சாரத்திலும் ரத்து செய்துவிட்டு மீண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதில் இடம்பெற்றிருந்த சிபிஎம், சிபிஐ அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் அழைத்து பேசி கூட்டணியை உறுதி செய்து கொண்டு பிரச்சாரத்திற்கு சென்றார்கள். பெரும்பான்மை பலத்தோடு அன்று தேமுதிக, அதிமுக, தேமுதிக, சிபிஎம், சிபிஐ போன்ற அத்தனை கட்சிகளும் பெரும்பான்மை பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை புறந்தள்ளி வெற்றி பெற்றது. ஆனால் அன்றைய தினத்தில் நாங்கள் எல்லாம் நினைத்தது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், சிபிஎம், சிபிஐ அத்தனை அரசியல் கட்சிகளும் நாங்கள் நினைத்தது என்னவென்று சொன்னால், ஜெயலலிதா திருந்தி இருப்பார் என்று நாங்கள் நினைத்தோம். ஜெயலலிதா திருந்தி இருப்பார் என்ற எண்ணத்தில் தான் அன்று கூட்டணி வைத்தோம். அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவை கொடுத்து ஜெயலலிதாவை பெரும்பான்மை பலத்தோடு அவர்களை வெற்றி பெறச் செய்து முதலமைச்சராக அவரை அங்கீகாரம் செய்து வைத்தோம். அதற்கு பின்பு நடந்த அரசியல் சூழ்நிலை இந்த 5 ஆண்டுகளிலே அமைச்சர்கள் மாற்றம் மட்டுமல்ல, முதலமைச்சரே மாற்றப்பட்டது இந்த ஆட்சியிலே தான், சபாநாயகரே மாற்றப்பட்டது இந்த ஆட்சியிலே தான். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஜெயலலிதாவினுடைய ஆணவ போக்கு ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடாத ஒரு மமதை ஜெயலலிதாவுக்கு இருந்தது. இன்றைய சூழல் அது மட்டுமல்ல, நாங்கள் கூட்டணி வைத்ததனால் வெற்றி பெற்ற ஜெயலலிதா இந்த அரசியல் கட்சிகளை மட்டும் புறந்தள்ளியது மட்டுமல்ல, சட்டமன்ற மரபுகளை எல்லாம் புறந்தள்ளியது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான அறிவிப்புகளையும், அவர்கள் அறிவிப்பு செய்த எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றினார் என்பது கிடையாது. அவர் எதை சாதித்தார் என்று சொன்னால், 1,16,000 கோடி கடனில் இருந்த தமிழகத்தை மீண்டும் 4 லட்சம் கோடியாக மாற்றி இருப்பதுதான் அவர் செய்த சாதனையாக இருக்கிறதே தவிர, ஜெயலலிதா அவர்கள் சாதனை வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள் பட்டாசு வெடித்ததை சொன்னீர்களே, நிச்சயமாக அவர்கள் ஆட்சிக்கு அவர்களே வைத்துக் கொண்ட வேட்டாகத்தான் நான் இதை கருத முடியும். சார், இப்போ இந்த இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், பட் இது இருந்து அந்த அளவுக்கு சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லுங்க, ஓட் பர்சன்டேஜையும் தாண்டி இன்றைக்கு பொன்னார் அவர்கள் சொல்றது கூட, இந்த அணி என்பது திமுக, அதிமுக ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு தான் வழிகொடும் தவிர இவர்கள் ஒரு பெரும்பான்மையான பலத்துக்கு வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற ஓட் கெப்பாசிட்டி, பட் இந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற அவர்கள் சொல்கிறது, இந்த 5 கட்சிகளினுடைய பர்சன்டேஜ் எடுத்திருக்கிற வாக்கு வங்கியின் அடிப்படையில் பார்த்தால் அதிகபட்சம் என்பது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ ஓட்டை பிரிக்கின்ற பொழுது எதிரி, அதாவது ஆளுங்கட்சி பலமாக இருக்கின்ற பொழுது எதிரி பிரிகின்ற பொழுது மீண்டும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது பொதுநோக்கர்களுடைய கருத்து. இதே மீறி வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நம்ம தோழர் சிஎம் கூட நம்ம அப்படிதான் கூப்பிடுவோம், சிஎம் அப்படின்னு தான் அவரோட இது. இப்ப உதாரணத்துக்கு பீகார்ல அப்படித்தான் மிகப்பெரிய கருத்து கணிப்பு சமீபத்தில் நடந்து முடிந்த அந்த தேர்தலில், பீகார்ல நிதிஷ்குமார் அணி வெற்றி பெறாது என்று எழுதாத ஊடகங்களே இல்லை.
நீங்க வந்து நார்த் இந்தியன் இதுவும் சரி, சவுத் இந்தியாவில் உள்ள பாதிப்புனோட அதனுடைய பிரதிபலிப்புகள் இது மாதிரி இருந்தது. எனவே இந்த கூட்டணி வெற்றி பெறும், இது வந்து ஒரு முன்மாதிரியாக, அதாவது தேசத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு இந்த 2016 தேர்தல் இருக்கும் என்பதான் எல்லாரோட நினைப்புகள். அதில் நீங்க சொல்ற மாதிரி கருத்து கணிப்பு வேண்ட வெறுப்பால நம்ம சொல்லல. கருத்து கணிப்பு என்பது அப்ப நிதிஷ்குமார் மேல அந்த கருத்து கணிப்பு இருக்கு பாருங்க, அது என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இப்ப பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இருக்காருல்ல, அவர் வெறும் 31% வாக்குகள் அவர் வாங்கி இருக்காரு. எனவே கருத்து கணிப்பு என்பதுன்னா நீங்க வாக்கு வாங்கிய பிறகு உருவாகுது என்பது வேற, எவ்வளவு தூரம் அவருடைய இது குறைஞ்சிருக்குன்னு. இப்ப உதாரணத்துக்கு ஓபாமாவுக்கு முன்ன இருந்ததை விட இப்ப படிப்படியா அவரது குறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல்பாடுகள். இந்த அரசு இது மாதிரிலாம் செய்யாதான் சொன்ன, நல்லது எது தீது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வெறும் கருத்து கணிப்பு மட்டுமே இருந்தால இந்த கட்சி என்ன, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ அண்ணா திமுக இல்லைன்னா திமுக. கலைஞர் கூட அதான வருத்தம், மரியாதை கூட கலைஞர் அவர்கள் அரசியல் பண்றாதில்ல, அவருடைய அரசியல் வரலாற்று நிறைய இருக்கும். அவர் கூட என்ன சொல்றாரு, மரியாதைக்குரிய நம்முடைய கேப்டனுடைய துணைவியார் சகோதரி அவர்கள் பேசும்போது கூட அவர் நல்ல ஒரு 2 வார்த்தையை பயன்படுத்தினார். எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ கூட அதை இன்னைக்கு கூட அவர் சொன்னாரு, நம்ம இது பண்ணும்போது கேப்டன் அவர்கள் இருந்தாரு. நாங்க டிசம்பர் 23 வந்து இவரை பார்த்தோம், டிசம்பர் 23 2015, அதுல இருந்து நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா சகோதரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு தில்லு முள்ளு கட்சி என்று சொன்னார். அவர் சொன்ன பிறகு 5 நிமிடத்தில் உடனே பதில் சொல்லக்கூடியவர். ஆனா பல நாட்கள் ஆகி மீண்டும் மீண்டும் வந்து ஏன் காத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக விட திமுக வரணுங்க. அதுல சில பேர் ஆதாயம் அடைவது, குளிர் காய்வது, தோழர் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி லஞ்சம் என்பது மேய்வது குறைவாக இருக்கிறார், ஏற்படுத்தக்கூடிய சேதாரங்கள் என்பது இதுவா இருக்கு. இல்ல பொன்னார் பேசினாரோ மன்னார் பேசினாரோ எனக்கு தெரியலங்க. ஆனா என்னன்னா, இந்த நாடு மண்ணாக மாறி பெரிய மலையே மண்ணா மாத்தி விட்டுட்டாங்க. அப்ப அவர் என்ன இவ்வளவு நாள் யாருக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க? இன்னொன்னும் பண்ணாரு. இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார், அவர் மீது எவ்வளவு கலங்கங்கள், அங்க அதை வாங்கிட்டாரு, இங்க வாங்கிட்டாரு, இங்க பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன ஒரு ஆழ்ந்த அரசியல அவர் புரிய வச்சிருக்கு, வெளிப்படைத்தன்மை அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு கூட சொன்னாரு, நீங்கள் தெய்வத்தை நம்புகிறீர்களோ இல்லையோ, தெய்வத்தோடும் கூட்டு மக்களோடு கூட்டும் என்று அவர் ஒரு எளிமையான ஒரு கருத்தை சொல்றாரு. எனவே இது மாதிரிலாம் சொல்லுவதனாலே அவர் வந்து இது வெளிப்படைத்தன்மை தான் தேவை ஒரு மனிதனுக்கு. இன்னொன்னும் சேர்த்து சொன்னாங்க, இது வந்து கூட்டணி ஆட்சியாக இருக்கும் என்றும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லீங்களா. அப்ப என்னன்னு சொன்னா, மக்கள், சாதாரண மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க பேஸ்புக்ல, நீங்க மற்ற வாட்ஸ்அப்ல, பல்வேறு வலைதளங்கள்ல இங்கெல்லாம் இந்த கூட்டணி வரவேற்பு, இது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று எழுச்சியாக இது பிடிக்காதவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த நேரத்தில் இன்னொரு கருத்து சொல்றேன். வாட்ஸ்அப் இது கூட்டணி உருவானதுக்கு பிறகு இணையதளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் திமுகவுக்கு 24% வெற்றி வாய்ப்பும், அதிமுகவுக்கு 25% வெற்றி வாய்ப்பும், கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு 38% வாய்ப்பும், பிற கட்சிகளுக்கு 13% வாய்ப்பும் என்று கருத்து சொல்றாங்க. இது ஒரு பிரதிபலிப்பு. இது கூட நீங்க கருத்து கணிப்பு நம்ம சொல்ல, இது ஒரு பிரதிபலிப்பு. ஏன்னா நான் எதிர்பார்ப்பது, இப்ப உதாரணத்துக்கு கூட இதை சொல்லலாம், பழத்துக்கு ஒரு 3 பழம் சொன்னாங்க, அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா அண்ணா அவர்கள் நாடோடி மன்னன் படம் ஒரு படம் வரும்போது பாராட்டு விழால இந்த கனி எங்கேயோ போய் விழும் என்று நினைத்தார்கள், ஆனால் அது என் மடியில் இருந்து அது இதயத்தில் எடுத்து நான் வைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொன்னார் அவரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கனி தான் உண்மையான கனி இல்லையா? எம்ஜிஆரும் அண்ணாவும் அல்லது பெரியாரும் நினைத்த தமிழகத்தை உருவாக்குவதற்கு பதிலாக ஒருவர் தனக்கானதாகவும் தன்னுடைய வழக்குகளை மறைத்துக் கொள்வதற்காகவும், இன்னொருவர் ஏற்கனவே 2G சரியா போச்சா, அரசியலையும் பழம் அதிகமா அடிபட்டு பேசப்படுது. ஆமாங்க. ஒண்ணு வந்து முருகர் பழங்க, பிள்ளையாரும் அவர் சொல்றாங்க அது முருகர் பழங்க ஒண்ணு, இன்னொரு பழம் வந்து செந்தில் கவுண்டமணி பழங்க, இன்னொரு பழம் பலா பழங்க. அப்புறம் வந்து எப்பவுமே விஷக்கனியை வைத்திருக்க தான் நீங்க சொன்ன மன்னார், அது அண்ணன் பொன்னார் சொன்னது விஷக்கனியை பழக்கம், அதோட தானே பழக்கம் பாலில் விழும் என்று சொன்ன கருத்தும் அதிகமாக பேசப்பட்டது. இல்ல, பழம் அருவி பால்ல விழுறாங்க, அது பழம் என்பது அவர் தெளிவா சொல்லிக்கலாம். எந்த பழம் அவரு சொல்ல மறுத்துட்டாங்க, வேடிக்கையாக சொல்ல. ஆனா என்ன அர்த்தம்னு சொன்னா, நீ இல்லை என்றால் நான் 2G-யோ 3G-யோ பத்தி கவலை இல்லை, பீகார் சிறையிலிருந்து வெளிவரது பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனால் இந்த பழம் வந்தா நான் வாங்கி சாப்பிடுவேன், தோலை மட்டும் உங்களுக்கு நிரந்தரமா தமிழ் மக்கள் கொடுப்பேன்னா. நீங்க நல்லா தெரியும், இந்த தேர்தலில் பணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாய்ந்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே இடைத்தேர்தலில் சிஎம் கேண்டிடேட் எதிர்த்து நீங்க போட்டி போட்டு தமிழ் முதலமைச்சர் ஜெயலலிதாவை, அப்ப எந்த அளவிற்கு அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிற, பணபலம் இறங்கியிருக்கு அப்படின்னு, அதே மாதிரி தான் இந்த தேர்தலையும் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அப்ப அதையும் மீறி ஒரு புறம் வாக்கு வங்கி அதை சொல்ல முடியும். அதை தாண்டி
இன்னொரு புறம் இந்த பணபலம் இதை எப்படி சமாளித்து வெற்றி பெற முடியும்? அது நிச்சயமாக நடக்க முடியும், கட்டாயம் செய்ய முடியும். அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ இவர்கள் இரண்டு பேருமே மக்கள் வாக்கு வங்கிகள் என்று சொல்வதெல்லாம் பணத்தை மையப்படுத்தியதுதான். ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயமாக தேர்தல் மாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவு. இப்ப தேர்தல் ஆணையத்திடம் இடைத்தேர்தல்ல ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல நாங்க ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம். என்னன்னு கேட்டாக்க, ஒவ்வொரு தேர்தல் வாக்குப்பதிவு அலுவலகத்திலையும் இருக்கக்கூடிய சிசிடி கேமரா, கண்காணிப்பு கேமராவை மக்கள் மத்தியில காட்டணும் அப்படின்னு நாங்க கேட்டோம். அது காட்டினாங்க அப்படின்னாக்க இந்தியாவில் அல்ல, உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு அநியாயம் அந்த தொகுதியில நடந்ததுங்கிறத வெளிப்படையா. அதுதான் நான் என்னுடைய கேள்வியை வச்சது. திருப்பி அங்க இருக்குது, அதே நிலைமை வரும் இல்லையா அவங்க ஆட்சியத்துல? அப்ப அதையும் மீறி எப்படி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு? அதாவது திமுகவும் அதிமுகவும் போட்டி போடுமானால் இந்த பணபலம் இந்த மாதிரி போட்டிகள் தான் நடக்கும். ஆனால் இப்ப நம்ம போட்டி போடுறது மக்கள் நல கூட்டணியும் அதே போல தேமுதிக விஜயகாந்த் தலைமையில் இருக்கிற ஊழியர்களும் போடுறதுனால எங்க பணம் கொடுத்தாலும் சரி அதை எல்லாத்தையும் எதிர்த்து முறியடிப்பதற்குரிய அனைத்து வலிமையும் எங்களிடம் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் எதிர்ப்பதற்கு புறப்பட்ட நாங்கள் வாக்குக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சத்தை ஊழலை முதல்ல முறியடிக்கிறத எங்களுடைய முதல் கோரிக்கையாகவும். அதுக்காக எந்த வகையில் எடுத்துக்க முடியும்? ஒண்ணு ஊழல் செய்தவர்கள் பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற பொதுப்படையான கருத்தும் இருக்கிறது. அப்போ வாங்குவது ஏற்றுக்கொள்வீர்களா, இல்ல வாங்கிட்டு பணம் கொடுக்கறத வாங்கக்கூடாதுதான் எங்களுடைய கொள்கை. மக்கள் தரப்புல இது நேரடியாக கேட்கிறாங்க, எங்களுடைய பணத்தை அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க, அப்ப நாங்க வாங்குறதுல தவறு இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்களே. அதாவது மக்கள் பணத்துல அவங்க ஊழல் பண்ண பணத்தை வாங்கினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, தப்புதான் அது. அந்த ஆயுதம் என்பது தலையை வெட்டுறதுதான். அது ஊழல் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நாங்க அப்படிதான் எதுக்குறோம். ஆனால் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுடைய விவாதத்துல நீங்க ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, இளைஞர்கள். ஆமா, இந்த இளைஞர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க சொல்லுங்க. இளைஞர்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதை ஒரு அவமானமாக கருதுகிறார்கள். இதை நான் ஆர்கே நகர்ல பார்த்தேன். ஆர்கே நகர்ல பெரும்பகுதி எனக்கு ஒரு 5000 ஓட்டு விழும்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும். கள்ள ஓட்டு போடலன்னா 20,000 விழுந்திருக்கும். ஆனால் அந்த இளைஞர்களிடம் நான் செல்லுகிற போது அவங்களுடைய முகத்திலையும் அவர்களுடைய சிந்தனைகளிலும் நான் அறிந்து கொண்டது என்னவென்றால், இந்த மாதிரி ஓட்டுக்கு வாங்கி கொடுத்து நம்முடைய ஜனநாயகத்தையும் நம்மையும் இப்படி அவமானப்படுத்துகிறார்களே என்ற எண்ணம் ஒவ்வொரு இளைஞரிடமும் என்னால் பார்க்க முடியும். இப்ப நாங்க மக்கள் நல கூட்டணி அந்த இளைஞர்களை திரட்டுவோம். அந்த இளைஞர்களுடைய சக்தியை மையமாக வைத்து நம்முடைய கூட்டணி தேமுதிக மக்கள் நல கூட்டணி இரண்டுக்கும் இணைந்த சிபி. தொடர்ந்து பேசலாம். சிபி, உங்களுடைய இறுதி கருத்தா சுருக்கமா உங்களுடைய கருத்து, இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்கிறது? இப்போ சார் சொன்ன மாதிரி இளைஞர்களுடைய வாக்கு வங்கி கூட 12 லட்சத்துக்கு மேலாக புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்ற 1 கோடிக்கு மேல் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாக்கு வங்கியை முழுமையாக கேப்டன் விஜயகாந்த் அணி பெருமா? வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறது இறுதி கருத்தா சுருக்கமா சொல்லுங்க. ஒரு விஷயத்துல நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ மக்களை சந்திக்கும் போது எந்த ஒரு நல்லதையும் சொல்லி சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மக்கள் நல கூட்டணியுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லோக் ஆயுக்தா, அதாவது ஊழலை தடுப்போம் என்று சொல்றோம். அந்த ஊழலை தடுப்போம்னு சொல்லி அதிமுகவும் சொல்ல முடியாது, திமுகவும் சொல்ல முடியாது. மதுவை ஒழிப்போம்ங்கிறோம். மதுவை நாங்கள் திமுகவும் சொல்ல முடியாது. ஆக மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இளைஞர்கள். அந்த அப்படி மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இளைஞர்கள் என்பதால் தான் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற முடிந்தது. அப்ப அடியிலிருந்து நுனி வரை ஊழல் பெருகிவிட்ட இந்த தேசத்தை மாற்ற வேண்டும் என்று இளைஞர்கள் தான் நினைச்சாங்க. அந்த இளைஞர்களின் பிரதிபலிப்பு தான் மக்கள் நல கூட்டணி. அந்த இளைஞர்களின் நாடி துடிப்பு தான் மக்கள் நல கூட்டணி. ஆக இருக்கிற 86 லட்சம் புதிய வாக்காளர்களில் அதாவது எனக்கு தெரிந்து ஒரு 60 - 70 லட்சம் இளைஞர்கள் மக்கள் நல கூட்டணியை ஆதரிப்பது உறுதி. நேரம் குறைவாக இருக்கிறது, தொடர்ந்து நாளையும் பேசலாம்.
நேர்களே, அரசியல் சதுரங்கம் என்ற நிகழ்ச்சியில் விஜயகாந்த் அணி காலத்தின் கட்டாயமா வெற்றியின் விலாசமா என்பது குறித்து விவாதம். இந்த சூழ்நிலையில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணி வர வேண்டும், மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களினுடைய நலனை முன்னிறுத்தி ஒரு அரசியல் இயக்கம் கூட்டணி உருவாக வேண்டும் என்று மக்கள் எண்ணம் தற்பொழுது நிறைவேறி இருக்கிறது. 1967க்கு பிறகு அண்ணா அவர்கள் கண்ட ஒரு மாபெரும் புரட்சியை தமிழகம் தற்பொழுது கேப்டன் விஜயகாந்த் அணி மூலமாக காண இருக்கிறார்கள். இதன் மூலம் மக்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன ஒழிக்கப்படும், திமுக அதிமுக வாக்கு வங்கி என்பது பொய் பிம்பம் எப்படி என்பது குறித்து பல்வேறு வகையில் கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.